ஓடுறாங்க, அவங்களும் ஓடுறாங்க. இவங்களும் ஸ்ட்ரெஸ்ல வந்து நெறைய இருக்காங்க. இன்ஃபாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பத்தைய காலகட்டத்தில ஜென்ஸ விட லேடீஸ்க்கு தான் ஸ்ட்ரெஸ் லெவல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி அதிகம். இருக்குமா. காரணம் என்னன்னா, ஹஸ்பண்ட்க்கு வந்து பாருங்க சம்பாதிக்கிறாங்க, ஃபேமிலி குடுக்குறாங்க அவ்வளதான். அதோட உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாயிடுச்சு. ம், ம். ஆனா ஒய்ஃப்க்கு அப்படி கிடையாதும்மா. ஒரு குடும்ப தலைவி, ஒரு குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலிய பார்க்கணும். ஆஃபீஸ்ல போறவங்க ஆஃபீஸ்ல அங்க ஓடியாடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்ட்க்கு சமைச்சு குடுக்கணும். குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணும். குழந்தைங்களோட ஃபியூச்சர் என்னன்னு பிளான் பண்ணணும். பிள்ளைங்களோட கேரக்டர் ஒரு அடாலசன்ட் ஏஜ் பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம். இல்லைங்களா? இந்த காலகட்டத்தில. ஏன்னா, நம்மளுக்கு நெறைய விஷயம் தெரியாது. ஏன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீ மேனு, டாம் அண்ட் ஜெர்ரி தான் பார்த்தேன் கார்ட்டூன். ஆனா, இப்போ வந்து எவ்வளோ கார்ட்டூன்ஸ் இருக்கு. ஆனா, அப்ப நான் பார்த்த ஹீ மேன், டாம் அண்ட் ஜெர்ரியும் இப்பயும் வருது. இப்பயும் இல்லைங்களா? இருக்கு. ஸோ, அந்த மாரி நம்மளுக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து ரொம்ப பெருசானதுனால, அதில நெறைய பிளஸ் இருக்கும்மா. அத வந்து நம்ம தப்புன்னே சொல்ல முடியாது. பட் பியாண்ட் தட் மைனஸும் நெறைய இருக்கு. ம். இல்லைங்களா? ஆமா. FB, Insta இந்த மாரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால, லேடீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளை